ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனுக்கும் பிரவீனுக்கும் பயங்கர சண்டை நடக்குது. காலையிலே பார்த்தா கானா வினோத்துக்கும் வாட்டர்மெலனுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனை சும்மா விட மாட்டாங்க. கானா வினோத்தும் சரி பிரவீனும் சரி சும்மா நோண்டிகிட்டே இருக்காங்க. கானா வினோத் இப்போ இல்லைங்க, அவர் வந்ததுலேருந்து இதான் பண்ணிட்டு இருக்காரு. திவாகர் வந்து ஏதாவது கலாச்சிட்டு ஓரளவு கலாய்க்கலாம், கொஞ்சம் காமெடி பண்ணலாம். பட் எந்நேரமும் கலாய்ச்சிட்டு இருந்தா யாராலுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த ஆளுக்கு தான் பேசவே தெரியாது. வார்த்தை எதனா விட்டுருவான் அந்த ஆளுக்கு, வாட்டர்மெலனு. அந்த ஆளு வந்து பெருசா வந்து எதோ நடிக்க தெரியாது, எதுவும் தெரியாது. நான் தான் நடிகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறான். அந்த ஆள போய் நோண்டினா இவனுடைய உண்மையா மரியாதையே போகுது. கானா வினோத்தோட மரியாதையும் போச்சு. இந்த பிரவீன் இருக்கான் பாருங்க, ரீஎன்ட்ரி ஆனது பயங்கர ஆட்டிட்யூடு. ஏற்கனவே ஆட்டிட்யூட் அதிகம். இப்போ ரீஎன்ட்ரி ஆனது நான் தான் எல்லாமே, நான் இத்தனை படம் சைன் பண்ணிட்டேன், அத்தனை படம் சேர்ந்து ஓவர் ஆட்டிட்யூடு. போயிட்டு உருவ கேலி பண்ணுறாங்க வினோத்தும் இவனும் சேர்ந்துன்னு, யாரு பிரவீனும் சேர்ந்துன்னு வாட்டர்மெலனை. நீங்கள் நார்மலாக ஒரு காமெடியாக பண்ணிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஷோவோட எண்டில் இருக்கீங்க. ஸோ இப்போ போய்ட்டு உருவ கேலி பண்ணிட்டு தேவையில்லாமல் எதுக்கு நீ ஒரு உருவ கேலி லைட்டாக பண்ணோடனே வாட்டர்மெலன் வந்து டென்ஷன் ஆகிட்டு அவன் வாய விட ஆரம்பிச்சிடறான். அந்த ஆளுக்கும் பொறுமை கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் அவன் மட்டும் பேசி கிடப்பான் அந்த ஆள். உண்மையாகவே வினோத் வந்து பெட்டி எடுத்து போனது நல்ல விஷயம் தான். ஏன்னா வினோத் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இந்த இன்னும் 1 வீக்கில் வந்து ட்ரிகர் ஆகிட்டு இந்த மாதிரி எதாவது பேசியிருந்தாருன்னா ஓட்டே கிடச்சிருக்காது உண்மையாக சொல்லணும்னா. ஸோ அவரும் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டார் வினோத்துமே. உண்மையாகவே வினோத் பேசுகிறதும் ஒரு சிலது வந்து நிறைய வந்து உருவ கேலியிலேருந்து நிறைய பிரச்சனை ஏற்படுத்துகிற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் யாருமே அதை கேட்கறதில்ல, எல்லாம் கடந்து போயிடுறாங்க. உண்மை அதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் மேலே இருக்கிற வெறுப்பில் வந்து அவனு வாட்டர்மெலனை யாருனா கலாச்சாரம் இது பண்ணாலும் சிரிச்சுட்டு ஜாலியாக போயிடுறாங்க. பட் அதெல்லாம் தப்பு. வாட்டர்மெலன் தப்பு தான், அவன் வாயை விடுவான் தான் அதிகமாக. பட் அவனை வந்து யாருனா சொல்லும்போது அதை கேட்கணும். ஸோ அவன் தான் தப்பானவனா, நீ ஏன் தப்பாக மாறுறியன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 2 பேருக்கு வித்தியாசமே இல்லை. இப்போ வாட்டர்மெலன் என்னன்னா பிரவீன், கானா வினோத் எல்லாமே ஒரே கேட்டகரியில் தான் வருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.